Good morning students. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா டெக்ஸ்ட் எடிட்டர். டெக்ஸ்ட் எடிட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் இன் VB.NETல. ஸோ அப்படி நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறோம் அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம .NET ஓப்பன் பண்றதுக்கு நம்ம ரெண்டு வேஸ் ஏற்கனவே பார்த்துப்போம். ஒன்று என்ன அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு .NET Visual Studio .NET கிளிக் பண்ணி நம்ம உள்ள போகலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் விசுவல் ஸ்டுடியோ .NET கிளிக் பண்ணி உள்ள போகலாம். இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ரன் கமாண்ட்ல போயிட்டு DEVENV டெவலப்பர் என்விரான்மெண்ட் DEVENV டெவலப்பர் என்விரான்மெண்ட் கொடுத்து நம்ம உள்ள போகலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் நம்ம மெனு ஸ்ட்ரிப் எப்படி எடுக்கிறது, ஒரு இப்போ டெக்ஸ்ட் எடிட்டர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது, நம்மளோட நோட் பேட், அதை தான் நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து மெனு ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நியூவில் போயிட்டு ப்ராஜெக்ட் வெப்சைட்னு ரெண்டு இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் அப்படின்றது விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷனுக்காகவும், வெப்சைட் அப்படின்றது வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனுக்காகவும் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய திங்ஸ். ஸோ இதில் நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போகிறோம். ஸோ இப்போ நம்ம விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெக்ஸ்ட் எடிட்டர்ன்றதுனால இட்ஸ் அ விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ வி மூவ் ஆன் வித் அ ப்ராஜெக்ட். ஸோ நியூ ப்ராஜெக்டில் போயிட்டு விண்டோஸ் பேஸ்ட் விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன் நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் கிரியேட் பண்ண போகிறதுனால நம்ம TE அப்படின்னு ஒரு ஃபார்ம் வச்சுக்குவோம். ஸோ ஓகே பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்குரிய ஃபார்ம் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம மெனு ஸ்ட்ரிப் அப்படின்ற கண்ட்ரோல் எடுக்க போகிறோம். மெனு ஸ்ட்ரிப் கண்ட்ரோல் நம்மளுக்கு இங்கே இருக்கும். ஸோ மெனு ஸ்ட்ரிப் கண்ட்ரோல் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மெனுஸ் வந்து வரும். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபைல் மெனு, எடிட் மெனு, ஸோ நம்ம அங்கே போய் கீப் பண்ண அங்கனக்குள்ள உங்களுக்கு மெனு வந்து கிடச்சிட்டே இருக்கும். சாரி, எடிட் மெனு, எக்ஸிட் மெனு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வைக்கிறேன். ஸோ இந்த எடிட் மெனுக்குள்ள சப் மெனு நம்ம கிரியேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் மெனுவில் நியூ இருக்கும், சேவ் இருக்கும், ஓப்பன் இருக்கும். ஸோ எடிட் மெனுக்குள்ள நம்ம சப் மெனு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த மெனு எடிட்டருக்குள்ள நம்ம போகிறோம். ஸோ எடிட் மெனுக்குள்ள நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா கட் இருக்கும், காப்பி இருக்கும், பேஸ்ட் இருக்கும். சப்போஸ் இப்போ நம்ம இதை ஷார்ட்கட் கீ வைக்கணும், இப்போ நம்ம Alt F கொடுத்தோம் அப்படின்னா ஃபைல் மெனு ஓப்பன் ஆகும், கண்ட்ரோல் N கொடுத்தோம் அப்படின்னா நியூ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கீ நம்ம வைக்கணும் அப்படின்னா ஃபைல் மெனுக்கு நம்ம ஷார்ட்கட் கீ வைக்கணும்னா ஃபைல் டூல் ஸ்ட்ரிப் மெனு ஐட்டம்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல அந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள போங்க. இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டு, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள டெக்ஸ்ட்டில் and சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ and சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நீங்கள் பாருங்கள் நம்மளுக்கு இங்கனக்குள்ள என்ன அசம்பிள் ஆயிடுச்சு, என்ன அசைன் ஆயிடுச்சு அப்படின்னா அண்டர்லைன் அசைன் ஆயிடுச்சு. அதே மாதிரி நியூ மெனு ஐட்டம் வேணும் அப்படின்னா நியூக்குள்ளே போயிட்டு நம்ம and சிம்பிள் ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுத்துடலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு அசைன் ஆயிடும். ஸோ கண்ட்ரோல் என்னோ Alt F நம்ம என்ன ஷார்ட்கட் கீயோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் டெக்ஸ்ட் மெனு இருக்குது. ஸோ இந்த மெனுவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபைல் மெனு இருக்கும். ஃபைல் மெனுக்குள்ளே நியூ, ஓப்பன், சேவ், கண்ட்ரோல் வச்சாச்சு, எக்ஸிட் வச்சாச்சு. எடிட் மெனுவில் கட், காப்பி, பேஸ்ட், செலக்ட் ஆல் வச்சாச்சு. ஃபார்மட் மெனுவில் ஃபாண்ட் கலரும் ஃபாண்ட் சைஸும் வச்சாச்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம கோடிங்குள்ளே போகணும். ஸோ வியூ கோடு சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் கொடுத்தாச்சு. இதில் ஃபைல் மெனுவில் இருக்கக்கூடிய நியூக்குள்ளே நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு
பெரிய லெவலான ஒரு பேராகிராஃப் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பேஜ் சைஸில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு we may use a rich text box. ஸோ ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் ஒன் டாட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்குரிய எலமெண்ட் வந்து வாங்குகிறோம். அடுத்து ஓப்பன் ஃபைல் டயலாக் பாக்ஸ் அப்படின்றது எதுக்காக எடுத்து வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ண உடனே எந்த இடத்துலேருந்து அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காக நம்ம வச்சுருக்கிறோம். டாட் ஃபில்டர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆர்டிஎஃப் ஃபைல்ஸ், ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஃபைல்ஸ். நம்ம ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல் ஃபார்மேட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ரிச் டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட்டாக இருக்கும். ஸோ ஓப்பன் டயலாக் ஒன் டாட் ஃபில்டர். ஸோ அதில் ரிச் டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். லைக்வைஸ் சேவ் டயலாக் பாக்ஸ். அடுத்து எக்ஸிட். எக்ஸிட் வந்து நம்ம ரெண்டு யூஸ் பண்ணலாம், க்ளோஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா எண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம காப்பி டூல் ஸ்ட்ரிப் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா கிளிப்போர்டு வந்து இதில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ கிளிப்போர்டு டாட்டு செட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், கோடிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் எதுக்காக அப்படின்னா ஃபாண்ட் ஸ்டைலையோ ஃபாண்ட் கலரையோ மாற்றுறதுக்காக. தென் கலர் டயலாக் பாக்ஸ் எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா அதோட ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து செலக்ட் ஆல் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பாருங்கள். செலக்ஷன் ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு 0, செலக்ஷன் லென்த் இஸ் ஈக்குவல் டு ரிச் டாட் பாக்ஸ் ஒன் டாட் மேக்ஸிமம் லென்த். ஸோ மேக்ஸிமம் லென்த் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ வி மே யூஸ் அ செலக்ட் ஆல் டூல் ஸ்ட்ரிப் மெனு ஐட்டம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ கட் பண்ணி முடிச்ச உடனே அந்த இடத்துல என்ன ஆகணும் அப்படின்னா அந்த ரிச் டெக்ஸ்ட் பாக்ஸ் எம்டி ஆகணும். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது அது என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா கட் ஆயிரும். ஸோ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்குரிய மெனுவை இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நம்ம அங்கேருந்து எடுத்து வைக்கிறோம். மெனு ஸ்லிப் கண்ட்ரோல், ஓப்பன் ஃபைல் டயலாக் பாக்ஸ் கண்ட்ரோல், சேவ் ஃபைல் டயலாக் பாக்ஸ் கண்ட்ரோல், ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் கண்ட்ரோல், as well as கலர் டயலாக் பாக்ஸ் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளோட ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ரன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இந்த க்ரீன் கலர் பட்டன் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா F5 பட்டன் நம்ம யூஸ் பண்ணலாம். F5 யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம், as well as இந்த க்ரீன் கலர் ரன் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த டூ வேஸ். ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு டெக்ஸ்ட் எடிட்டரில். ஸோ ஃபைலு நியூ கொடுத்துட்டோம். நியூ கொடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் கிடைக்குது. ஸோ இங்கே என்ன செய்யறோம் அப்படின்னா வெல்கம் டு .NET ப்ரோக்ராமிங் அப்படின்னு நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை கீப் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ண உடனே நம்மளுக்கு சேவ் கொடுத்த உடனே நம்மளுக்கு சேவ் டயலாக் பாக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸில் போய் நம்ம ஃபைல் என்ன சேவ் பண்ணுறோம் சாம்பிள்னு. அது என்ன ஃபார்மேட்டில் சேவ் ஆகுதுன்னா ரிச் டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை மட்டும் தான் அங்கே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ சேவ் கொடுத்து நம்ம ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. சப்போஸ் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஓப்பன் கொடுத்தோம்னா ஓப்பன் ஃபைல் டயலாக் பாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதில் நம்ம ஃபைல் எங்கே இருக்கோ அதை போய் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து எடிட் பண்ணும்போது நம்மளுக்கு கட் காப்பி பேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்தோடனே நம்மளுக்கு எல்லா ஃபைலுமே செலக்ட் ஆகுது. கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்த உடனே நம்மளுக்கு எல்லா ஃபைலும் செலக்ட் ஆகுது, எல்லா டேட்டாவும் செலக்ட் ஆகுது. ஸோ இதில் போயிட்டு நம்ம எடிட்டில் போயிட்டு கட் பண்ணுறோம். ஸோ கட் பண்ணோன்னு நம்மளுக்கு ஃபைல் வந்து வெளியில் போயிடுச்சு. திருப்பி பேஸ்ட் பண்ணும்போது நம்ம ஃபைல் எல்லாமே மறுபடியும் பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி செலக்ட் ஆல் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபைல் எல்லாமே செலக்ட் ஆகுது. as well as ஃபார்மேட் பண்ணும்போது ஃபாண்ட் ஸ்டைலை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபாண்ட்டை நம்ம எந்த ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணணும். இது எப்படி அப்படின்னா இப்போ கூட்டத்தில் ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேர்த்தில் யாரை கூப்பிடுறோமோ அவங்களோட பேரை மட்டும் நம்ம சொல்லி கூப்பிடுவோம். லைக்வைஸ் செலெக்ஷன் ஆஃப் அ பர்டிகுலர் டெக்ஸ்ட். அப்போ நம்ம ஃபார்மேட்டில் போயிட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமிங்கை மட்டும் நான் செலக்ட் பண்ணி நான் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ ப்ரோக்ராமிங்கை போய் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போய் ஃபாண்ட் ஸ்டைல் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபாண்ட்டோட ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபாண்ட்டோட ஸ்டைலில் நம்மளுக்கு நம்ம டிஃபால்ட்டாக ஏற்கனவே நம்ம ஃபாண்ட் டயலாக் பாக்ஸில் எல்லா டெக்ஸ்ட்டும் இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ
அந்த ஃபாண்ட் ஸ்டைலை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மோனோடைப் போர்சினா அப்படின்ற ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் செலக்ட் பண்ணுறேன், இட்டாலிக் போல்டு செலக்ட் பண்ணுறேன். ஃபாண்ட்டோட சைஸ் வந்து குட்டியாக இருக்கிறதுனால நான் 28 செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே கொடுத்த உடனே எனக்கு ப்ரோக்ராமிங்க்கு மட்டும் நான் என்ன ஃபாண்ட்டு கொடுத்தனோ அந்த ஃபாண்ட்டில் மாறிடுச்சு. சப்போஸ் இப்போ வெல்கம் டு .NET அப்படின்றதோடைய ஃபாண்ட் கலரை நான் மாற்றுறேன் அப்படின்னா ஃபாண்ட் கலர் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு கலர் பேலட் ஒன்று, பேலட் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் கலர்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பெயிண்ட் ஷாப் போனோம்னா நம்ம கையில் ஒரு கேட்டலாக் கொடுப்பாங்க. லைக்வைஸ் நம்மளோட ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வி மே ஹேவ் சம் கேட்டலாக். ஸோ அதைத்தான் நம்ம இங்கே கலர் பேலட்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம எதை மாற்றணுமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபாண்ட் கலரை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா வி மே கெட் சம் நைஸ் கலர்ஸ். ஸோ அதில் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பொண்ணுக்கு பிங்க் பிடிக்கிறதுனால நான் பிங்க் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட கலர் வந்து பிங்க் கலரில் மாறிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம ஃபாண்ட்டு டெக்ஸ்ட் எடிட்டரில் பார்க்குற ஒரு பேசிக்கான திங்ஸ். இதை மெனுஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமில் நம்ம டெக்ஸ்ட் எடிட்டரில் எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.